Welcome to your EVS class. Today you are going to learn the new lesson, Animals Around Us. And let's start the lesson with a story. ஒரு கதை மூலமா இந்த லெசன் நம்ம படிக்க போறோம். படிக்கலாமா? Yes, let's start. There was two little sparrows named Chikku and Tikku. அதாவது சிக்கு டிக்கு அப்படின்னு ரெண்டு சிட்டுக்குருவி இருந்துச்சான். One day, Tikku asked her mother that, "Ma, today Chikku wants to explore the places around us." டிக்கு என்ன கேட்டுச்சான், அம்மா சிக்குக்கு நம்மளை சுற்றி இருக்க இடத்தையெல்லாம் போய் சுற்றி பார்க்கணுமாம்மா, போகலாமா அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்டான். ஓகே, பட் டோன்ட் கோ டூ ஃபேர், replied their mother. அவங்க அம்மா என்ன சொன்னாங்களா, ஓகே நீங்கள் போங்க, ஆனால் ரொம்ப தூரம் என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. Chikku was very excited. She flew from the nest on a journey into the world of animals. சிக்குக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சான், ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு அது விலங்குகளோட உலகத்துக்குள்ள பறந்து போச்சான். Animals are different kinds. Some animals live with us in our farms and homes. They are known as domestic animals. Some live in the forest and some in water. நமக்கே தெரியும், சில அனிமல்ஸ் நம்ம கூட நம்ம வீட்டிலேயே இருக்கும் இல்லையா, அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா டொமஸ்டிக் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் சம் ஆஃப் த அனிமல்ஸ் லைக் லயன், டைகர், பியர், அதாவது சிங்கம், புலி, கரடி அதெல்லாமே எங்கே இருக்கும், காட்டில் இருக்கும். நம்ம கூட இருக்குமா, நம்ம வீட்டில் இருக்குமா, அதெல்லாம் இருக்காது இல்லையா. தே லிவ் இன் ஃபாரஸ்ட். ஸோ தே ஆர் wild animals. And some of the animals like fishes, turtle, crab, they are live in water. ஸோ அனிமல்ஸ்லேயே நிறைய வகைகள் இருக்குது. அதில் சில வகையான விலங்குகள் என்ன பண்ணுன்னா நம்ம கூடயே வாழும், நம்மளோட தோட்டத்துலேயோ இல்லைன்னா நம்மளோட வீட்லேயோ நம்ம கூடயே வாழும். அதுதான் நம்ம வீட்டு விலங்குகள், அதாவது டொமஸ்டிக் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். And some animals live in the forest. They are known as wild animals. காட்டில் வாழக்கூடிய விலங்குகளை காட்டு விலங்குகள்னு சொல்லுவோம். And some in water. சில விலங்குகள் என்ன பண்ணுன்னா நீரில் வாழக்கூடியவையாக இருக்கும். குட்டீஸ், look at the pictures. What animals do you see in the picture? We can see a dog, cow with its calf, horse, oxen, and one goat. Isn't it? இப்போ அந்த படத்தில் நம்ம ஒரு நாய் பார்க்க முடியுது, ஒரு பசு அதோட கன்றோடு இருக்கு, குதிரை இருக்கு, அப்புறம் 2 காளை மாடு என்ன பண்ணிட்டு இருக்கு, உழுதுட்டு இருக்கு, அப்புறம் ஒரு ஆட்டுக்குட்டியும் நம்ம பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு கோழி இருக்கு இல்லையா. Yes. So these animals are found in and around our homes. So இந்த பிக்சர்ஸில் பார்த்துட்டு இருக்க மாதிரியா அனிமல்ஸ் நம்ம வீட்லேயும் இருக்கலாம், இல்லைன்னா நம்ம வீட்டை சுற்றி நம்மளால என்ன பண்ண முடியுது, பார்க்க முடியுது. And we take care of them and they help us in several ways. இப்போ அந்த அனிமல்ஸ்க்கு தேவையான எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த அனிமல்ஸ்க்கு என்னென்ன தேவையோ அந்த விஷயங்கள்லாம் நம்ம அதுக்கு கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த அனிமல்ஸும் என்ன பண்ணுது, நமக்கு பல வகையில் உதவியாக இருக்குது நமக்கு. இந்த மாதிரி நம்ம கூடயே நம்ம வீட்லேயோ இல்லை நம்ம வீட்டை சுற்றியோ இருக்கக்கூடிய விலங்குகளை தான் நம்ம வீட்டு விலங்குகள் அப்படின்னு சொல்கிறோம். Such animals are called domestic animals. Domestic animalsனா வீட்டு விலங்குகள். Animals that are found in and around our homes. We take care of them and they help us in several ways. Such animals are called domestic animals. Some domestic animals help us in farm work. They are called farm animals. So அப்படி நம்ம க்ரோ பண்ணுற அந்த டொமஸ்டிக் அனிமல்ஸ்லேயே
சில அனிமல்ஸ் என்ன பண்ணணும்னா நம்மளோட ஃபார்ம் ஒர்க்குக்கு யூஸ் ஆகும். அந்த மாதிரி இருக்க அனிமல்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஃபார்ம் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆல்ரெடி 3 kinds of animals பார்த்தோம். டொமஸ்டிக் அனிமல்ஸ், வைல்ட் அனிமல்ஸ் அண்ட் த அனிமல்ஸ் which are live in வாட்டர் அனிமல்ஸ் பார்த்தோம் இல்லையா. இந்த டொமஸ்டிக் அனிமல்ஸ்லேயே சில அனிமல்ஸ் என்ன பண்ணணும்னா நம்மளோட ஃபார்ம் ஒர்க்குக்கு யூஸ் ஆகும். லைக் கவ், ஆக்ஸ், கென், காக் அதெல்லாம் என்ன பண்ணணும்னா நம்மளோட ஃபார்ம் ஒர்க்குக்கு யூஸ் ஆகும். அந்த மாதிரி இருக்க அனிமல்ஸை நம்ம என்ன சொல்கிறோன்னா ஃபார்ம் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். Chiku saw the farm and the farm animals. She introduced herself and spoke to the animals. I am a sparrow. My name is Chiku. அதாவது சிக்கு பறந்து போச்சு இல்லையா, அதை சுற்றி இருக்க இடத்த பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்போ போகும்போது அது ஒரு ஃபார்ம் பார்த்துச்சு. அந்த ஃபார்மில் இருக்க அனிமல்ஸை பார்த்துட்டு தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிச்சு, தன்னை அறிமுகப்படுத்திக்கிச்சு. நான் ஒரு சிட்டுக்குருவி, என்னோட பேர் சிக்கு அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிச்சு. So now we are going to study about farm animals. இப்போ இந்த ஃபார்மில் என்னென்ன அனிமல்ஸ் இருந்துச்சுன்னு பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். Ox. Ox help to plough the farm. There you can see in the picture. ஸோ நீங்கள் அந்த படத்தில் பார்த்துட்டு இருக்க மாதிரியே காளை மாடு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுனா நிலத்தை உழுறதுக்கும் வண்டி இழுக்கிறதுக்கும் காளை மாடு யூஸ் ஆகும். Cow and its young one known as calf. கவோட young one என்னது? calf. பசு மற்றும் அதோட கன்றுக்குட்டி. The home of cow is known as shed. ஸோ நம்மலாம் இப்போ நம்மளோட வீட்டில் இருக்கோம் இல்லையா, ஹோமில், அது மாதிரியே கவ் லிவ் பண்ணுற பிளேஸ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஷெட். அதாவது தமிழில் மாட்டு தொழுவம் அப்படின்னு சொல்லுவோம். The cow lives in a shed. The living place of cow is called shed. And the cow gives us milk and its trunk is used as manure and fuel. ஸோ நமக்கு தெரியும், நம்ம குடிக்கிற பால் வந்து நமக்கு எதுலேருந்து கிடைக்கிது? பசுலேருந்து கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் அதோட சாணம், அதோட வேஸ்ட் டங்க் இஸ் யூஸ்ட் அஸ் மேன்யூர். அந்த மாட்டு சாணம் வந்து உரமாகவும், அது மட்டும் இல்லாமல் ஃபியூவல், அது ஒரு எரிபொருளாகவும் பயன்படுது. Cow dung is used as manure and fuel. Next is horse. People use horse to pull carts and for riding. There you can see in that picture. ஸோ நீங்கள் அந்த பழத்தில் பார்த்துட்டு இருக்க மாதிரியே ஹார்ஸ் எந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் நமக்கு பயன்படும் அப்படின்னா வண்டி இழுக்கிறதுக்கும் அப்புறம் சவாரி செய்யறதுக்கும் நமக்கு பயன்படும். How do the horse help us? The horse help us by pulling carts and it is used for riding. The home of horse is known as stable. குதிரை லாயம். இப்போ எப்படி பசு வந்து மாட்டு தொழுவத்தில் இருக்குமோ அது மாதிரியே குதிரை எங்கே இருக்கும்னா ஸ்டேபிள், லாயம். And the young one of the horse is called a foal. குதிரை குட்டி, தமிழில் குதிரை குட்டின்னு சொல்லுவோம். So the young one of the horse is foal. And do you know one thing, kid? The horse can sleep both lying down and standing up. குதிரைனால படுத்துட்டும் தூங்க முடியும், அது நின்றுக்கிட்டேவும் அதனால தூங்க முடியும். இப்போ நம்மளாம் தூங்கணும்னா என்ன பண்ணுவோம்? we have to lying down on the bed. பெட்டில் போய் படுத்தாதான் நம்மளால தூங்கவே முடியும். ஆனால் குதிரை என்ன பண்ணுன்னா படுத்துட்டும் தூங்கும், அதோட நின்ன பொசிஷன்லேயும் குதிரைனால தூங்க முடியும். The next is about donkey. They are grey in color. And its young one is also known as a foal. இப்போ குதிரையோட குட்டி மாதிரியே கழுதையோட யங் ஒன், அதாவது டாங்கினா கழுதைன்னு நமக்கு தெரியும், அதோட குட்டியை நம்ம என்ன சொல்லுவோம்னா கழுதை குட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த யங் ஒன் ஆஃப் த donkey is called a foal. குதிரை குட்டியும்
அதாவது குதிரையோட யங் ஒன்னும் ஃபோல் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரியே டாங்கியோட யங் ஒன்னும் ஃபோல் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தி donkeys ஆல்சோ லிவ் இன் அ ஸ்டேபிள். குதிரை மாதிரியே டாங்கியும் லாயம் ஸ்டேபிளில் தான் லிவ் பண்ணும். பீப்புள் யூஸ் donkey டு கேரி லோட்ஸ். மக்கள் கழுதையை எதுக்கு உபயோகப்படுத்துவாங்கன்னா பொதி சுமக்கிறதுக்கு. அதிகமான வெயிட் இருந்துச்சுன்னா இல்லை துணி மூட்டைகள் இருந்துச்சுன்னா அதை சுமக்கிறதுக்காக தான் கழுதைகள் பயன்படும். இப்போ குதிரை எதுக்கு பயன்படும்னு பார்த்தோன்னா ஹார்ஸ் ஆர் யூஸ்டு டு புல் கார்ட்ஸ் அண்ட் ஃபார் ரைடிங். நம்ம சவாரி செய்கிறதுக்கும் வண்டி இழுக்கிறதுக்கும் நமக்கு குதிரை பயன்படுது. அது மாதிரியே கழுதை எதுக்காக நமக்கு பயன்படுதுன்னா டு கேரி லோட்ஸ், சுமைகளை சுமந்து செல்றதுக்காக நமக்கு பயன்படுது. As we have seen before that some animals are found in and around our homes. They are called domestic animals. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி சில விலங்குகள் நம்ம வீட்லையோ இல்லை நம்ம வீட்டை சுற்றியும் இருக்கும்னு நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய விலங்குகள் தான் வீட்டு விலங்குகள்னு பார்த்தோம். அப்படி இருக்கக்கூடிய வீட்டு விலங்குகளில் சில விலங்குகள் நமக்கு விவசாய வேலைகளில் பயன்படும். அப்படி பயன்படக்கூடிய அந்த விவசாய வேலைகளில் பயன்படக்கூடிய அந்த விலங்குகளை பண்ணை விலங்குகள்னு சொல்லுவோம். Some domestic animals help us in our farm work. They are called farm animals. And some domestic animals give us food items like milk, eggs, meat and honey. ஸோ அப்படி நம்ம பார்த்த வீட்டு விலங்குகளே சில விலங்குகள் நம்ம சாப்பிடக்கூடிய பொருட்கள் என்ன பால், முட்டை, இறைச்சி, அது மட்டும் இல்லாமல் தேன் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அண்ட் சம் அனிமல்ஸ் கிவ் அஸ் wool and leather. அது மட்டும் இல்லாமல் சில விலங்குகள் நமக்கு கம்பளி மற்றும் அதோட தோல் நம்ம பயன்படுத்தி பல பொருட்கள் செய்யணும். Now we are going to learn about that animals. அந்த மாதிரி நமக்கு பால், முட்டை கொடுக்கக்கூடிய விலங்குகள் பற்றி தான் நம்ம இப்போ படிக்க போகிறோம். The first one is about goat. வெள்ளாடு. Have you ever seen a goat? எப்போவாவது வெள்ளாடு பார்த்துருக்கீங்களா? ஓகே. So this is a goat and the young one of the goat is a kid. What's the name of the young one of the goat? Kid. And the home of the goat is known as shed. A cow ஷெட்ல இருக்கும். அது மாதிரியே கோட்டோட ஹோமும் ஷெட். ஓகே. Horse and donkey lives in a stable. The cow and the goat lives in a shed. இப்படி குதிரையும் கழுதையும் ஸ்டேபிள், ஹார்ஸும் டாங்கியும் ஸ்டேபிளில் இருக்குமோ அந்த மாதிரியே கோட் லிவ் பண்ணுற பிளேஸை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஷெட். ஓகே. அந்த பீப்புள் ரியர் கோட் ஃபார் மில்க் அண்ட் மீட். ஸோ வெள்ளாடோட பால் மற்றும் அதோட இறைச்சிக்காக தான் அதை மக்கள் வளர்ப்பாங்க. திஸ் இஸ் அ ஷீப். நீங்கள் இந்த படத்தில் பார்த்துட்டு இருக்க அனிமல் வந்து ஷீப், செம்மறியாடு. அண்ட் இட்ஸ் யங் ஒன் இஸ் நோன் அஸ் லேம்ப். அதோட யங் ஒன் நம்ம என்ன சொல்கிறோம்னா லேம்ப், செம்மறியாட்டுக்குட்டி. இப்போது கோட்டோட யங் ஒன் கிட், கவோட யங் ஒன் காஃப், ஹார்ஸோட யங் ஒன் ஃபோல், இது மாதிரி டாங்கியோட யங் ஒன்னும் ஃபோல், ஷீப்போட யங் ஒன் லேம்ப். தே ஆல்சோ லிவ் இன் அ ஷெட். கோட் எப்படி ஷெட்டில் இருக்குமோ அது மாதிரியே ஷீப்பும் ஷெட்டில் தான் லிவ் பண்ணும். இந்த ஷீப் கிவ் அஸ் wool. The people use wool to make sweaters, gloves and shawls because the wool keeps them warm. இப்போது வெள்ளாடு எப்படி அதோட இறைச்சிக்காகவும் பாலுக்காகவும் வளர்க்கப்படுதோ அது மாதிரியே செம்மறியாடு கம்பளிக்காக. அதோட நீங்கள் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அதோட தோல் எப்படி இருக்குது, நல்ல ஒரு பஞ்சு மாதிரி இருக்கா, அந்த
ஃபைபரை எடுத்து தான், அந்த உல் அப்படிங்கிற ஃபைபரை எடுத்து தான் the people make sweaters, gloves and shawls. There you can see in the picture. அந்த படத்தில் பார்த்துட்டு இருக்க மாதிரியே அந்த உல்லன் க்ளவுஸ் ஸ்வெட்டர்ஸ்லாம் மேக் பண்ணுறதுக்கு ஊல் வந்து நமக்கு யூஸ் ஆகும். இந்த ஊல் நமக்கு எங்கேருந்து கிடைக்குதுன்னா செம்மறி ஆடுலேருந்து தான் கிடைக்குது. அப்படியே அந்த உள்ளால் மேக் பண்ண ஸ்வெட்டர்ஸும் க்ளவுஸும் ஷால்ஸும் நம்ம யூஸ் பண்ணும்போது அது குளிர்காலத்தில் நம்மளை ரொம்ப சூடாக வச்சுக்கும். அதுக்காக தான் ஊல் வந்து பயன்படுத்தும். Children, do you like honey? உங்களுக்கெல்லாம் தேன் பிடிக்குமா? Yes. Do you know how do we get that honey? நமக்கு அந்த தேன் எங்கேருந்து கிடைக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? Yes. Very good. We get the honey from honeybees. And they live in a beehive. There you can see in that picture. The honeybees are live in a beehive. And they live together in large numbers. நீங்கள் அங்கே பார்க்கறதுலேயே எப்படி இருக்கு, நிறைய ஹனிபீஸ் இருக்கா. தேன்கூடு அப்படின்னு சொல்லுவோம். இந்த தேன்கூடில் நிறைய தேனீக்கள் இருக்கும். And they make honey from flowers. நீங்கள் அந்த படத்தில் பார்த்துட்டு இருக்க மாதிரியே ஒவ்வொரு பூவுலையும் போய் அந்த தேனீக்கள் தேனை சேகரித்து, நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா அந்த தேன் கூடு, அதில் போய் அந்த தேனை சேகரித்து வச்சுக்கும். They collect nectar from the flowers and they store it in their hive. ஸோ அப்படி கலெக்ட் பண்ண அந்த தேனை எல்லாம் கொண்டு போய் அதோட ஹைவில் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அதுலேருந்து தான் நமக்கு தேன் கிடைக்குது. ஓகே, ஸோ the bees make honey from flowers. Next is about hen, கோழி. கோழி பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். The home of hen is called a coop and its young one is known as chick. கோழி வாழக்கூடிய இடத்தை நம்ம கோழி கூண்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் அதோட யங் ஒன்னை கோழி குஞ்சு, சிக் அப்படின்னு சொல்லுவோம். The home of hen is called a coop and its young one is known as chick. And they reared for their eggs and meat. கோழி எதுக்காக நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா அதோட இறைச்சிக்காகவும் முட்டைக்காகவும். Hens are reared for their eggs and meat. Children, observe the farmer's house. What animals do you see? These animals are found in and around our homes. We take care of them and they help us in various ways. Such animals are called domestic animals. Some domestic animals help us in our farm work. They are called farm animals. This is an ox. It helps to plow the farm. This is a cow. It gives milk and dung. The cow dung is used as manure and fuel. Its young one is called a calf. The farmer provides it a home called a shed. This is a goat. The young one is called kid. Its home is a shed. People rear the goat for milk and meat. This is a horse. People use the horse to pull carts and for riding. Its young one is a foal. Its home is called a stable. These are honeybees. Its home is a beehive.
The honeybees live together in large numbers. They make honey. This is a hen. Its home is called a coop. The young one is a chick. It is reared for its eggs and meat. Now we are going to do the book exercise in page number 130. உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 113 எடுத்துக்கோங்க. அதில் இருக்க புக் எக்ஸசைஸ் தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். அண்ட் we are going to write the names of young ones. இப்போ அங்கே கொடுத்துருக்க அந்த young oneஸோட நேம் எழுத போகிறோம். The first one is the young one of the cow. Isn't it? நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பசுவோட இளமுயிரி, அதாவது young one. அது நம்ம என்ன சொல்லுவோம்? Yes, very good. Calf. C-A-L-F, calf. The young one of the cow is known as calf. C-A-L-F. The next one is chickens. C-H-I-C-K-E-N-S, chickens. They are the young one of hen. The next one is a kid. The next one is kid. K-I-D, kid. That is the young one of goat. K-I-D, kid. Complete it. Next, this is your assignment. That is in page number 111. You have to join the young ones and the homes of that animals. அங்கே அந்த படத்தில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, பேஜ் நம்பர் 111ல் அங்கே கொடுத்துருக்க அனிமல்ஸோட ஹோமும் அதோட யங் ஒன்னையும் நீங்கள் லைன் ட்ரா பண்ணி ஜாயின் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன். We will meet in the next class.